நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம், ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். தனுசு ராசி. ராசிக்கு 7வது இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன். பொதுவாக உபய ராசியானாலும் உபய லக்னமானாலும் இவங்களுக்கு மட்டும் லக்னாதிபதியே சமயங்களில் பாதகாதிபதியாக வந்து விடுவாங்க. ராசிநாதனே சமயத்தில் இந்த உபய ராசிக்கு உபய ராசி அன்பர்கள் தான், கிரகம் தான் உங்களுக்கு பாதகஸ்தானமாக வரும். இப்போ மிதுனம் கன்னி எடுத்துக்கோங்க, குரு தான் வருவார். தனுசு மீனம் எடுத்துக்கோங்க, புதன் தான் அந்த பாதகமாக வருவார். அப்போ ராசி இங்கே பாருங்கள், ராசிநாதன் 7வது வீட்டில், தனுசு ராசிக்கு குரு தான் ராசிநாதன். அந்த குரு போய் 7வது வீட்டில் பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிட்டார். வீடு கொடுத்த புதன் பகவான் மீன ராசியில் இந்த மாதம் பூரா மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இருக்காங்க. இப்போ குரு புதன் பரிவர்த்தனை யோகம். இந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள், ஒரு அரசியல் குடும்பம், ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்க, அந்த பிஸ்னஸில் சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள். இப்போ கூட கிருஷ்ணகிரி, ஓசூர் பக்கத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க. அவங்க அப்பா சாதாரணமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒரு 3 ஃபேக்ட்ரி 4 ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஊறுகாய் ஃபேக்ட்ரி இருக்குது, ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, வாட்டர் கம்பெனி இருக்குது, 4-5 கம்பெனி வச்சு ஃபேக்ட்ரினா சாதாரண எல்லாமே ஒரு 300 கோடி 250 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பெரிய மிஷின்ஸு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி டர்ன் ஓவர். நிறைய பிஸ்னஸ், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிரான்சாக்ஷனில் சில ப்ராப்ளம். ஒரு இடம் வாங்குறாங்க, அந்த இடத்துல போயிட்டு பணம் லாக் ஆகிடுது. அந்த லாக் ஆனதால் ரொட்டேஷன் இல்லாமல் போயிட்டு பெரிய சிக்கலை போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு ரூபா கூட டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் தனுசு ராசிக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ தனுசு ராசி நீங்கள் சொல்லிட்டாலே
உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சிக்கலில் இருப்பீங்க, அல்லது ஒரு வெல் அண்ட் குட்டாக இருந்தாலுமே கூட வேற ஏதேனும் வீண்படி அவமானங்கள், ஒரு இன்சல்ட் பண்ணுறது, ஒரு தலகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நிறைய இடங்கள் அது நடக்கிறது உண்டு. நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் என் பேரில் வந்து பழி போட்டுட்டாங்க, குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில். அப்போ அந்த கம்பெனி ஒரு சிக்கலில் போய் ஒன்றும் இல்லை, பணம் லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். லாஸ் ஆகலை, லாக் ஆகிடுச்சு. பொருளாக இருக்குது, விற்று லாபத்தை எடுக்கணும், அது எடுக்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை நம்மகிட்ட வாராகிட்ட வர்றாங்க. அவங்கள நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்து அந்த இடத்த நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி அந்த இடதோஷ நிவர்த்தியை பண்ணுறோம். அந்த இடம் வாங்கினதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து அடியே. அப்போ தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மை செய்ய ரெண்டே விஷயம். ஒன்று, இந்த குரு உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, வக்ர நிவர்த்தி அடைகிறதால தனுசு ராசிக்குத்தான் லாபம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ராசிக்கு 7வது இடத்திலிருந்து உங்கள் ராசியை சுப பார்வையாக பார்ப்பார். பாதகஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட சுப பார்வையாக பார்ப்பார். 3வது, வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை, 2 பேரும் வீட்டை மாற்றிக்கிட்டாங்க. இவர் வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவர் வண்டி அவர் ஓட்டுறாரு, அவர் வண்டியில் இவர் ஓட்டுறாரு, அவ்வளோதான் விஷயம். இந்த காரில் அவரும், அந்த காரில் அவரும் போகிறாங்க, கார் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகம் இருக்குது, சுபத்துவம் 7வது பார்வை அந்த யோகம் இருக்குது, இது போக வக்ர நிவர்த்திங்கிற சுபத்துவம் இருக்குது. அப்போ தனுசு ராசி என்பர்களே, இனிமே தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ்னால் சாதாரணமாக இல்லை. ஒரு 500 கோடி 1000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கமிஷன், பெரிய பிஸ்னஸ் கமிஷன் எடுக்கிறது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பெரிய பெரிய டெண்டர்ஸ் எடுக்கிறது, புரியுதுங்களா? பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கிறது, பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இப்போ அவங்க கூட இப்போ பாம்பேயில் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், நம்ம பேர் சொல்லக்கூடாது, அதுலேருந்து ஒரு சிஇஓ மூலயமா நமக்கு ஒரு என்கொயரி வந்தது. அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க மூலயமா நம்ம பதிவை பார்த்துட்டு கொஞ்சம் அக்யூரன்சி எங்களுக்கு அதை ஒத்துப்போகுது, ஸோ ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும், கவலை வேண்டாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்கிறதாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கஷ்டம் நிவர்த்தி உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டிங், ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் தான் அந்த பரிகாரங்கள்லாம் இருக்கும். அதை அறிந்து செய்வீர்களேயானால் நல்லதே நடக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம்.